சேப்பாக்கம் தொகுதி 63வது வட்ட செயலாளர் பிரபாகரன் அப்படின்ட்டு ஒரு நபர் வந்து ஒரு இது பேசியிருக்காரு. ஒரு வீடியோ ஒண்ணு வந்துருச்சு. சும்மா சொல்லினே பேசிருக்கிறேன். சொல்றது என்னவா அதை பாடுற பெரிய மயிர்மை பண்றேன். அது எது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. அது ஆக்சிடென்ட் ஆயிருக்கட்டும், தப்பு அவங்க மேலே கூட இருக்கட்டும். நீங்க பேசுற பேச்சு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க திமுக இருந்தா நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? நாங்க ஆட்சி பண்றீங்களா, அராஜகம் பண்றீங்களா? இவர் மட்டும் இல்ல, திமுக நிறைய பேர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் வந்து சீக்கிரமா காலம் வந்துருச்சு சரிங்களா? மக்கள் தெரியாம ஓட்டு போட்டாங்க. நீங்க ரொம்ப ஆணவத்துல ஆடிட்டு இருக்கீங்க சரிங்களா? ஒரு பப்ளிக் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியணும். ஒரு இந்தியன் சிட்டிசன், நீங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா அவரும் இந்தியன் சிட்டிசன் தான். யாருக்கிட்ட எப்படி பேசணுன்ற பேச்சு இருக்கு சரிங்களா? தேவையில்லாம பேசிட்டு கூடாது. நீங்க தேவையில்லாம பேசுனீங்கன்னா அஸ் எ பீப்புளா, ஒரு பொதுமக்களா நாங்களும் சவுண்ட் கொடுப்போம், நாங்களும் தேவையில்லாம பேசுவோம். பேசுற மாதிரி வேலை இருக்கும் சரிங்களா? உங்க அதிகாரத்துக்கு உங்களோட பவருக்கு கொஞ்சம் அந்த மரியாதை வச்சுக்கோங்க சரிங்களா? தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம பேசினா எங்களாலும் பேச முடியும். யாருக்கிட்ட எந்த பேச்சு பேசணும்ன்றது சரிங்களா? அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன், நீங்களும் ஒரு இந்தியன் சிட்டிசன். சோ மரியாதை கொடுக்கறது பேசிக். இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தா நீங்க அதுல இருக்க போறீங்க. அதுல இருக்கவங்க தான் எந்த நாலேஜும் இருக்காது. அப்புறம் எதுக்கு என்ன இருந்துன்னா யூஸ்? அந்த புத்தி எல்லாம் காட்டிட்டு கூடாது சரிங்களா? நீங்க ஆணவம் பிடிச்சவங்களா இருக்கணும், அகங்காரம் பிடிச்சவங்க எவ்வளவு பெரிய ஆளா என்ன வேணா இருங்க சரிங்களா? பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் டீசெண்டா பேசி பழகுங்க. சும்மாலாம் இருக்க முடியாது. இது மேல நீங்க பண்ற அராஜகத்துல பாத்துட்டு இருக்கிறது நான் ஊமை கிடையாது, லூசு இல்ல சரிங்களா? வேலையை பாருங்க, கரெக்டா வேலையை பாருங்க. அனைவருக்கும் பொதுவான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது.